ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 3 விசேஷங்கள்: போகி பண்டிகை, வர சதுர்த்தி மற்றும் தனு வியதிபாதம் இணைந்த நன்னாள். அனைவருக்கும் போகி பண்டிகை நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் முதலிலேயே ஒரு வியதிபாதம் வந்தது. இது 2வது முறையாக வந்துள்ளது. இந்த தினத்தில் செய்யும் தானம், தர்மம், ஸ்நானம் போன்ற நற்காரியங்கள் அனந்தமான அக்ஷயமான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும். இதை பற்றி விவரமாக நாம் முன்பதிவிலேயே பார்த்துள்ளோம். கோட்டி ஜென்ம பாபத்தையும் போக்கவல்ல ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த நன்னாளில் நாம் போகியின் சிறப்புகளை அறிந்து கொண்டு பின் வர சதுர்த்தியாதலால் விநாயகப் பெருமானை வணங்கி இன்று தொடங்கி நாம் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற விநாயகர் காரிய சித்தி மாலை சொல்லலாம். மற்றும் இன்று வியதிபாத புராண கதை தெரிந்து கொள்ளலாம். இன்று தானம் கொடுத்து சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பார்க்கலாம். போகி பண்டிகையானது பொங்கல் திருநாளுக்கும் முதல் நாள் தட்சிணாயனத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு ஏற்பட்டுள்ள துயரங்களையும் தொல்லைகளையும் போக்கி தை முதல் நமக்கு புது வாழ்வு பிறக்க செய்வதால் இந்த நாளை போக்கி என்கின்றனர். அதாவது இது நமது துயரங்களை போக்க வல்லது என்பதால் போக்கி என்று வந்துள்ளது. போக்கி என்ற சொல் நாளடைவில் மருவி போகி என்றானது என்றும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே நாம் வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை வெளியே வீசிவிடுகிறோம். அன்றைய தினத்தில் பழைய பொருட்களை மட்டுமல்லாமல் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதே இதன் தாத்பரியம். போகம் என்றால் மகிழ்ச்சி, இன்பத்தை குறிக்கிறது. போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான். இந்திரனுக்கு போகி என்றோர் பெயர் உண்டு. விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. தான் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது என்ற கர்வம் கொண்டான் இந்திரன். இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுல கிருஷ்ணன் இந்திரனின் வழிபாட்டை தடுத்து கோவர்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திருப்பிவிட்டார். இதனை கண்டு கோபம் அடைந்தான் இந்திரன். 7 நாட்கள் விடாமல் பெருமழை பொழியச் செய்து மக்களை துன்புறுத்தினான். மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்தன மலையை குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரலால் பிடித்து இந்திரனின் கர்வத்தை அடக்கினார் பகவான் கிருஷ்ணர். ஆணவத்தை துறந்தான் இந்திரன். கிருஷ்ணரை பணிந்தான். கிருஷ்ணரும் போகி பண்டிகை அன்று இந்திர விழாவை கொண்டாட அவனுக்கு வரம் கொடுத்தார். அவனுக்கு போகி என்றோர் பெயரும் அதனாலேயே வந்தது. இது இந்திர விழா என்றும் போகி என்றும் கொண்டாடப்படுகிறது. இந்திரனை போன்று நாமும் போகம் அனுபவிக்க பழையதை நீக்கி புதியதை கொணர வேண்டும் என்பது இதன் தாத்பரியம். இன்று வர சதுர்த்தி. நாம் எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன்னும் முழு முதற் கடவுளான கணபதியை வணங்குவது வழக்கம். ஆணை முகத்தோனை வணங்கி செய்யும் எந்த ஒரு காரியமும் தடையின்றி நடைபெறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. விக்னமில்லாமல் முடிய வேண்டிய எந்த வேலைக்கும் விக்னேஸ்வரரின் அருள் கட்டாயம் வேண்டும். விநாயகர் காரிய சித்தி மாலை ஓர் ஒப்பற்ற மந்திரம். இதை காஷ்யப முனிவர் வடமொழியில் இயற்றினார். அதை கச்சியப்ப முனிவர் தமிழ் மொழிபெயர்த்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்றைய கடமைகள் என்றில்லாமல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கவும், எதிர்ப்படும் பிரச்சனைகளை எளிதாக கையாளவும், முறையாக திட்டமிடவும், அனைவரிடமும் அன்பு செலுத்தவும், அனைவரது அன்பும் நம்மீது பரவவும், சுமூகமான வாழ்வை சந்தோஷமாக மேற்கொள்ளவும், எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றி உண்டாகவும் இந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை இந்த நன்னாளில் பாராயணம் செய்வோம். இன்று தொடங்கி தினமும் சொல்ல நம் வாழ்வில் வரும் தடைகளை நீக்குவார் விநாயகப் பெருமான். பூக்களை கோர்த்து பூமாலை போடுவது போல வார்த்தைகளை கோர்த்து பாடல்கள் வடிவில் பாமாலை சூட்டும் போதும் இறைவன் மகிழ்ந்து நமக்கு வரங்களை அளிக்கிறான். இந்த பாடலை 3 நாட்கள் தொடர்ந்து மாலையில் சந்தியா நேரத்தில் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் நற்காரியங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி சொல்றது. தொடர்ந்து 8 நாட்கள் படித்தால் அஷ்டமா சித்திகளும் கைவர பெறுவார்கள். இந்த வர சதுர்த்தியில் படிக்க சித்தி கிட்டும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். நாம் இந்த நன்னாளில் விநாயகர் காரிய சித்தி மாலை சொல்லலாம். விநாயகர் காரிய சித்தி மாலை. ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணே கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, பந்தமகற்றும் அனந்த குண
பரப்பும் எவன் பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து சுரக்குமோ, சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளெவனவ், உலகிற் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலை கண் எவனந்த, உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உறச் செய்யும், கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறும, தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, மூர்த்தியாகித் தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம், ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன, போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவனந்த, பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, வேதமளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய, வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்கு பெற, நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன, போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, மண்ணின் ஓர் ஐங்குணமாகி பதிவான் எவன் நீரிடை நான்காய், நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவில்வான் எவன் வழியின், எண்ணும் இரண்டு குணமாகி ஈவான் எவன் வானிடை ஒன்றாம், அண்ணல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். அண்ணல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணி கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன்,
பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் யவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். தேசன் யவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினமுமை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும். சிந்தை மகிழ சுகம் பெறுமென் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தியிடை பந்தம் அகல ஓரின் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும். பந்தம் அகல ஓரின் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. திங்கள் 2 தினம் தோறும் திகழ ஒரு பான்முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க 21 முறைமை பொங்கும் உழுவலால் கிளப்பின் பொருவின் மைந்தர் விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் எனச் செப்பினர் மறைந்தார். துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் எனச் செப்பினர் மறைந்தார். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. விநாயகருக்குரிய இந்த காரி சித்தி மாலை பாடலை யார் ஒருவர் தினமும் 3 முறை சொல்கிறார்களோ அவரின் சந்ததியினர் அனைவரும் சகல கரும சித்தி பெறுவார்கள், சிந்தை மகிழ்வார்கள், சுகம் பெறுவார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. தவறாமல் இந்த காரிய சித்தி மாலையை பாராயணம் செய்வோம். விநாயகரை துதிப்போம், வினைகள் நீங்க பெறுவோம். கணபதியே சரணம் சரணம். இன்று ஒரு அரிய தினம். கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கி அளவிட முடியாத புண்ணியத்தை தரும் அரியதோர் தினமான தனுர்வியதிபாதம். இது இந்த மாதத்தில் வரும் 2வது தனுர்வியதிபாதம். பொதுவாக யோகங்களை 3 விதமாக முன்னோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். ஜனன கால ஜாதகத்தில் கிரகங்களின் சேர்க்கையினால் ஏற்படும் யோகங்கள், 2வது நட்சத்திர தின சேர்க்கையின் அடிப்படையில் ஏற்படும் யோகங்கள், சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் என்று நாம் பஞ்சாங்கத்தில் பார்த்திருக்கலாம். 3வது சூரிய சந்திரனுக்கிடையே ஏற்படும் தொடர்பால் உண்டாகும் யோகங்கள். இந்த 3வது வகை யோகங்கள் விஷ்கம்பம் முதல் வைத்திருத்தி வரை உள்ள 27 விதமான யோகங்கள். இவற்றுள் ஒன்றுதான் வியதிபாதம். யோகங்களுள் தலையானதும் புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியதுமான இந்த யோகத்தினை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் இது யோகங்களில் சிறந்தது? ஒரு மாதத்திற்கு 27 நட்சத்திரங்கள் இருப்பது போல 27 யோகங்களும் தோன்றுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த வியதிபாத யோகம். மாதத்திற்கு 1 என்று கணக்கிட்டாலும் ஏறக்குறைய 13 வியதிபாத தினங்கள் ஒரு வருடத்திற்கு ஏற்படுகின்றன. இந்த வியதிபாதமானது யோகம் என்று சொல்லப்பட்டாலும் சுபயோகத்திற்கு உரியதாக கருதப்படுவதில்லை. இதை அசுப யோகம் என்றே கூறுகின்றன சாஸ்திர நூல்கள். அதனால் இத்தகைய தினங்கள் சுப விசேஷங்களுக்கு உரிய தினங்கள் அல்லாமல் மாறாக பித்ரு காரியங்களான தர்ப்பணங்கள், ஸ்ரார்த்தங்கள், தான தர்ம காரியங்கள் மற்றும் நற்காரியங்களுக்கு மிக சிறப்பான தினங்களாக கருதப்படுகின்றன. இவற்றுள் மகாலயபக்ஷத்திலும் இந்த தனுர் மாதத்திலும் வருவது மகா வியதிபாதம். அதனால் இது இன்னும் உயர்ந்தது. இதன் புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் சந்திர பகவானுக்கு குரு பத்னியான தாரையின் மீது விருப்பம். அதனை அறிந்த சூரிய பகவான் கோபத்துடன் சந்திரனை நோக்கினார். அவரும் பதிலுக்கு சினத்துடன் பார்த்தாராம். இருவரின் சினந்த பார்வை கலப்பினால் தோன்றிய தேவதையின் ஸ்வரூபமே வியதிபாத யோகம். எனவேதான் இது அசுப யோகம் என்று வழங்கப்படுகின்றது. இதற்குரிய அதிதேவதை ஈஸ்வரன். அப்போது இந்த வியதிபாதத்தில் தோன்றிய தேவதை உலகத்தை விழுங்க வந்தது. அப்போது அதை சாந்தப்படுத்தியதால் பூலோக மக்கள் உனது யோகம் வரும் நாளில் எந்த புனித காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் என்று கூறியும் அருளினாராம். மக்கள் நல்ல செயல்களை செய்ய
செய்ய விரும்பாத திதிகளான அஷ்டமி, நவமி ஆகியவை மகாவிஷ்ணுவை வேண்டி அவரது அவதார தின பெருமையை பெற்றது. அதுபோல இந்த வியதிபாத யோகம் தனது நாளில் மக்கள் எந்த ஒரு புண்ணிய காரியமும் செய்யாதிருக்கிறார்களே என்று நினைத்து வருந்தி இறைவனை வேண்டியதாம். இந்த தினத்தில் யார் கோவிலுக்கு வந்து இறை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து புண்ணிய பலன்களும் அக்ஷயமாக கிடைக்கும். இந்த வியதிபாத புண்ணியம் அனைத்து பாவங்களையும் நீக்கக்கூடியது, சர்வ சகல பாவங்களையும் அழிக்கக்கூடியது. இன்று நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் 16 பேர்களும் கொண்ட பெருவாழ்வினை சித் சபேச அருளுவார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வியதிபாதத்தின் சிறப்ப எப்படி சொல்லப்படுதுன்னா, அமாவாசை அப்பாவாம், மண்வாதிகள்லாம் அம்மாவாம், துவாதசி பகினி அதாவது சகோதரியாம். இந்த வியதிபாத யோகம் சோதரன் என்னும் சகோதரனாம். அதானும் அமாவாசையில் செய்த புண்ணியம் 100 மடங்கு என்றால் மண்வாதிகளில் செய்யும் புண்ணியம் 1000 மடங்கு, பகினியான துவாதசியில் செய்யும் புண்ணியம் 10,000 மடங்கு புண்ணியத்தை தரவல்லது. இந்த சோதரனான வியதிபாத தினத்தில் பண்ணும் புண்ணியம் அக்ஷயமானது, அனந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. ஒரு ராஜா வேட்டையாட வந்தார். அப்போ ஒரு பன்றி உடல் வெந்த நிலையில இருக்கு. அதை பார்த்து வருத்தப்படுறார் அந்த ராஜா. அது கிட்ட போய் கேட்கிறார், உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது சொல்றது, நான் முன் ஜென்மத்துல ஒரு தனவானாக இருந்தேன். அன்று வியதிபாத யோக தினம் ஒரு பிராமணன் ரொம்ப வறுமையில இருந்தார். என்கிட்ட வந்து தானம் கேட்டார். என்கிட்ட இருந்தும் நான் அவருக்கு தானம் கொடுக்கல. அப்போ அவர் எனக்கு சாபம் கொடுத்தார், நீ ஒரு தண்ணி இல்லாத ஒரு பாலைவனத்துல இருந்து எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் கொடுத்தார். எனக்கு அப்போ ரொம்ப பயமா போச்சு. அது கேட்ட உடனே நானும் என்னுடைய தவற உணர்ந்து அவர்கிட்ட சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ராஜாவால தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு. அது நீங்க பண்ணின இந்த வியதிபாத யோக தினத்துல செய்த ஸ்நான தான இத்தியாதி புண்ணியங்களை எனக்கு கொடுத்தா எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அவரும் அந்த பண்டியிடம் நான் உனக்கு புண்ணிய பலனை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றார். அதுக்கும் விமோச்சனம் கிடைச்சது, பரம லோகமும் கிடைச்சது. இந்த தினத்துல இதை கேட்பதே மகாபாகியம். ஸ்நானம், தானம் மற்றும் தர்ம காரியங்கள் கோடி ஜென்ம பாபத்தை நீக்கும் என்று கோவில்கள்ல விசேஷமான ஆராதனைகள் நடைபெறும். இன்று கோவிலுக்கு சென்று தரிசிப்பதாலும் தானம் செய்வதாலும் தீராத வியாதிகள், சோகம், துக்கம், மாங்கல்ய தோஷம் என அனைத்து கஷ்டங்களும் வராமல் காத்திடும், வந்ததும் நீங்கிடும். அப்படி ஒரு அற்புதமான நாள் வியதிபாதம் அனந்தகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று சூரியனுக்கு விசேஷம். அதுவும் இது ஞாயிற்றுக்கிழமை பானுவாரத்தில் வந்திருக்கிறது. இந்த தினத்தில் அனைவரும் இயன்ற தானத்தை கொடுத்து புண்ணிய பலனை பெற்றிடுவோம். வியதிபாத தினத்தில் தானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய பிரார்த்தனா மந்திரம்: நமஸ்தேஸ்து வியதிபாத சோம சூரிய சுத பிரபோ யத்தானாதி கிருதம் கிஞ்சித் ததனந்தம் இஹாஸ்துமே வந்தே வியதிபாத மகம் மகாந்தம் ரவீந்து சோனும் சகலேஷ்ட சித்தியை சமஸ்த பாபஸ்ய மமக்ஷயோஸ்து புண்ணியஸ்ய ச அனந்த பலம் மமாஸ்து. வியதிபாத அர்க்ய மந்திரம்: வியதிபாத மகாயோகின் மகாபாதக நாசன சஹஸ்ரபாகோ சர்வாத்மன் கிருஹானார்க்யம் நமோஸ்துதே. இதை சொல்லி இந்த நன்னாளில் அர்க்யமும் தானமும் கொடுத்து நற்பலன்களை பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.